உடனே அவர் என்ன செய்யறாரு? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. நல்ல கவனிங்க, மேல் வஸ்திரம் தான் என்ன வஸ்திரம் ஐயா? பிச்சைக்காரனுக்குரிய வஸ்திரம், யூனிஃபார்ம். எங்க பிச்சைக்கார யூனிஃபார்ம் பாத்துருக்கீங்களா? அழுக்கா இருக்கும் சொல்றாங்க. ஆடு செல்லும் எப்படிமா கிழிஞ்சிருக்கும், அழுக்கா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா, நல்ல வெளிப்பாடெல்லாம் இருக்கு. என்னமா குளிக்காம நாத்த எடுக்கும். சரி கவனிங்க, இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். அவன் ஊர் என்ன ஊரு? சாபம். சாபம். நீங்க வந்து அப்ப பிரைஸ் கொடுக்கலாம்னு நீங்க வேற கெட்டு ஏரிக்கோ. அப்புறம் சரி திமேயு கொஞ்சம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஊரு, இப்ப நான் சொல்றேன் பரிசல எனக்கு கொண்டு நீங்க. அவன் ஊரு வந்தது எரிகோ. எரிகோ. அவங்க அப்பா பேரு திமேயு. திமேயு. அவன் பேரு பர்திமேயு. எரிகோ என்று சொன்னா சாபம். திமேயு என்று சொன்னா தரித்திரம். பர்திமேயுன்னா பிச்சைக்காரன். இப்ப வந்ததும் அவன் மேல் வஸ்திரம் போட்டிருக்கான். கவனிங்க, கண்ணு தெரியாதவன் ரோட்ல நடக்கிறத இவன் கண்ணு தெரிஞ்சவனா தெரியாதவனான்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? மட்டும்தான் தெரியும். நீங்க குருடனே பார்த்தது இல்லையா? நீங்கெல்லாம் கமிங் ஃப்ரம் இஸ் அமெரிக்கா, குருடனா நீங்க பார்த்தது இல்லை. பாவம் கழுதினா போறோம்டா. என் தங்கச்சி மாமனாரு கண்ணு தெரியாது, பஸ்ல ஏறிடுவாரு. கண்ணு தெரியாது வந்து இடிக்கிற அப்படின்வாரு. இவர் கண்ணு தெரியாது, இவர் மேல பிடிச்சிட்டு ஒழுங்கா நின்று வந்து இடிக்கிறவனை பார்த்து கண்ணு தெரியலையா வந்து இடிக்கிற. அவர் தான் அந்த வீட்டுக்கு நல்ல காய் வாங்குறவர், நல்ல மீன் வாங்குறவர். அவர் தான் வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்குவாரு, கத்திரிக்காயை காம்ப தடவி பார்த்து வாங்குவாரு, மீனை செதில பார்த்து மோந்து பார்த்து வாங்குவாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இல்லையா நொங்கு விட்டுறாங்க பாருங்க, நொங்கு விட்டுற வாசனை வந்து வாங்கி திருப்பி போக முடியாது. வடை சுடுறாங்க பாரு, வாங்கி திருப்பி போலான்னு எல்லாம் வாசனை வச்சே இது பண்றோம். அப்போ கவனிங்க, இந்த நம்ம ஊர்ல கையில பெல்லு வச்சு